சரி, இப்ப போர் நிறுத்துறீங்கல்ல, பகல்காம் அட்டாக்ல ஈடுபட்டவனை என்கிட்ட சரண்டர் பண்ணாதான் போர் நிறுத்துவோம்னு சொல்றதுக்கு துப்பு இருக்கா உங்களுக்கு? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? அவ்வளவுக்கு நேர்மை ஆண்மையும் இருக்கா? ஒரே ஒரு கேள்வி, இந்த 4 பேரை எனக்கு சரண்டர் பண்ணாதான் நான் போரை நிறுத்துவேன்னு சொல்லலாம்ல? முடியுமா முடியாது உங்களால அப்படி சொல்றதுக்கு? ட்ரேடு வேற, மண்ணாங்கட்டி வேற, மசரு வேற, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இந்த தீவிரவாதிகள் நம்ம பிடிச்சமா இல்லையா? ஏங்க இவ்வளவு தூரம் 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணும்போது இனிமே பாலாரம் தேனாரம் ஓடும், தீவிரவாதிகள் உள்ளே வர முடியாது. ஹைலி மிலிட்டரைஸ்ட் ரீஜன் இன் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் காஷ்மீர். ஹைலி மிலிட்டரைஸ்ட் ரீஜன். எப்படிங்க வந்தான் அவ்வளவு தீவிரவாதி? அசால்ட்டா உள்ள வந்து மதம் என்னன்னு கேட்டான், மோடி கிட்ட போய் சொன்னான்னு சொல்லி, சரி ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் வெளியே வரும். அது அப்புறம் வரட்டும், வெளியே வரும்போது வரட்டும். நான் அதெல்லாம் பேச விரும்பல. நாம் அமைதி காக்கிறோம் என்றால் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நம்முடைய சகோதரர்கள், ராணுவ வீரர்கள் அங்க வந்து இவங்க சொல்ற உத்தரவை கேட்டுக்கிட்டு போய் பாகிஸ்தான்ல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதை நினைச்சு வேதனைப்பட்டு அவங்க நம்ம ஃபுல் சப்போர்ட்டா நிக்கிறோம் நம்ம இந்த நேரத்தில் இந்த தேசத்துக்காக. பாகிஸ்தான் என்னங்க பாடம் படிச்சது? 26/11 அட்டாக்ல அஜ்மல் கசாபியை கைது செய்து நீதி விசாரணை நடத்தி அது பாகிஸ்தானுக்கு தொடர்புடைய அட்டாக் தான் அப்படின்னு சொல்லி 7.6 பில்லியன் IMF பெயில் அவுட்டை வந்து அண்டர்ஸ்கோர் பண்ணி எக்கனாமிக் வல்லரபிலிட்டி ப்ரூவ் பண்ணோம். பண்ணீங்களா பாகிஸ்தான்? நீங்க அவங்க கொடுத்துருக்கிற IMF திரும்ப அகைன் தலைகீழா மாறல. எப்படி நீங்க ஒரு ட்ராக்கை ப்ரூவ் பண்ணுவீங்க? இதான் உங்க மிஸ்ரி ஒண்ணு. IMF வந்து இப்போ டெரரிஸ்டுக்கு ஃபண்ட் பண்றான்னு எடுத்துக்கூடாதா? எப்படி எடுத்துக்குவீங்க? நீங்க டெரரிஸ்ட் நீங்க ப்ரூவ் பண்ணவே இல்லையே. பாகிஸ்தான் நான் அந்த தாக்குதலை பண்ணலங்கறானுங்க. நாம ப்ரூவ் பண்ணோம். இல்ல மும்பை அட்டாக் தாக்குதல் தான் அவங்க நாங்க பண்ணல அப்படினாங்க. ஆனா அஜ்மல் கசாபை விசாரணைக்கு உட்படுத்தி ப்ரூவ் பண்ணோம்ல. யாராவது புடிங்க. என்னங்க இது சம்பந்தப்பட்டு எவனுமே பகல்காம் அட்டாக் பத்தி பேசவே இல்லையே. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, எப்படி நுழைந்தார்கள், எப்படி திரும்பி சென்றார்கள், என்ன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், ஒரு தகவல் இருக்கா உங்ககிட்ட? ஒரு தகவல் இருக்கா உங்ககிட்ட? ஆல் பார்ட்டி மீட் போட்டா இதெல்லாம் கேட்பாங்கன்றதால தான் ஓடி ஒளிரடி. இன்ஃப்ளேஷன் 20% ரூபி வீக்கன் ஆச்சு. பாகிஸ்தானோட இன்ஃப்ளேஷன் 20% இன்க்ரீஸ் ஆச்சு. இந்தியா கொடுத்த நெருக்கடியில. ஒரு அரசை எப்படி நடத்தணும்னு முதல்ல தெரியணும். ஒரு தீவிரவாத தாக்குதலை எப்படி கையாளணும்னு தெரியணும். உப்பிலே ராஜினாமா பண்ணிட்டு போயான்னு நான் சொல்லல, சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. நம்ம யாருமே இந்த அட்டாக்கை பத்தி பேசக்கூடாது. மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் எப்ப ராஜினாமா பண்றீங்க தான் கேட்கணும். சுப்பிரமணிய சாமி